வேல்பட விழிசெய்தன்று விடைமேலிருந்து மடவாள் தனோடு முடனாய் வான்மதி வன்னிகொன்றை மலர்சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தனோடும் இரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஏன்னா ராவணன் வாழ்ந்த இடம் இலங்கை, கடல் சூழ்ந்தது. அதை போல ராவணன் போன்ற அரக்கர்களிடமிருந்தும் கடலிலிருந்து வரக்கூடிய சுனாமி போன்ற துன்பங்களிலும் நம்மை காப்பதற்காக அருளப்பட்ட பாடல். வேல்பட விழி செய்தென்று விடைமேல் இருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வேல் போன்ற கூர்மையான விழிகளை உடைய அன்னையுடன் சேர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி பிறை நிலவையும் கொன்றை மாலையையும் அணிந்து கொண்டு வன்னி மாலையையும் அணிந்து கொண்டு என் உள்ளம் முழுவதையும் அந்த சிவன் இருந்து கொண்டு வருவதனால் என் உள்ளம் முழுதும் சிவமாகி போனதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தடோடும் இடனான வந்து நலையா. கடல் சூழ்ந்த இலங்கையில் உள்ள ராவணன் உலகத்தை துன்பப்படுத்திய பொழுதும் என்னை ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகி போவான். அதை போல ராவணன் போன்ற அரக்கர்களிடமிருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுவான். அந்த ஆதிசிவன் ஆழ்கடலிலிருந்து வரக்கூடிய துன்பங்களில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுவான். சுனாமி போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுவான் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். வேல்பட விழி செய்தன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடு முடனாய் வான்மதி வன்னிகொன்றை மலர்சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தனோடு மிடரான வந்து நெலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆழ்கடலும் ராவணன் போன்ற அரக்கர்களும் நம்மை துன்புறுத்தா வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் நாம் சிவயநம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சிவயநம என நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நமசிவய என நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். முடியாவிட்டால் சிவசிவ என்றாவது நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும்.